எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ச்சியாக இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிடம் அவங்களுடைய அனுபவங்களை கேட்டுட்டு ஒரு தொடர் சிறப்பு நிகழ்ச்சி நம்ம நடத்திட்டு வரோம். அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் என்ற ரயான் அப்படிங்கிற ஒரு சகோதரர் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட பல்வேறு விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க? ஸோ நீங்கள் உங்களுடைய சின்ன அறிமுகத்தை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்கள் பேர், இப்போ என்ன பேர் வச்சிருக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் அறிமுகம். என்னோட பேர் பிலிப். அதாவது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 2023 நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோட பேர் முகமது ரயான். நான் ஆர்சி கிறிஸ்டியானிட்டியிலேருந்து நான் முஸ்லீமாக ரிவர்ட் ஆகிருக்கேன். இதான் ஷார்ட்டாக சொல்லணும். எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்குறீங்களா? இல்லை, இஸ்லாத்தை கிறிஸ்தவத்துலேருந்து ஏற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் ஆகுது? 23, 24, 25, 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. ஏன் நீங்கள் கிறிஸ்தவத்திலேருந்து வேற மதங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், எதனால இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான ரீசன் எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சத ஒரு லைனில் சொல்லிடலாம். நான் அது ஒரு கேள்வியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அல்லானா என்ன? நான் இதுவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அல்லானா என்ன, எப்படி நம்ம இது ஹிந்துவில் ஒரு கடவுள் இருக்கோ, கிறிஸ்டியானிட்டியில் ஒரு மாதா, அது மாதிரி ஒரு கடவுள் வச்சு வேளாங்கண்ணி மாதா, ஏகப்பட்ட மாதா இருக்கு மாதிரி, அது மாதிரி அரபுல இருக்கவங்களுக்கு அல்லான்றது ஒரு கடவுள், ஒரு உருவம் தான். எனக்கு தெரியாது, நம்ம பழைய சொல்ல உள்ளார போனதெல்லாம் கிடையாது. அல்லாங்கிறது ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு கும்பிட்றவங்க முஸ்லீமு, ஜீசஸ் கும்பிட்டா கிறிஸ்டியனு, மற்றபடி கருப்பசாமி அந்த மாதிரி நிறைய சாமிகளை கும்பிட்றோம். அந்த மாதிரி நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அல்லாங்கிறதுக்கு மீனிங் கடவுளுங்கிறதே எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். அப்போ சொன்னதுக்கப்புறம் என்னடா கடவுளை சாமி கும்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றவங்களாம் நம்ம யாருக்குமே நம்ம கடவுள்னு சொல்ல மாட்டோம். ஏதோ மாதாவை நம்ம கடவுள்னு சொல்லி சேர்த்து சொல்கிறோமா? கிடையாது. ஜீசஸ் நம்ம கடவுள்னு சேர்த்து சொல்லுவோம், ஜீசஸ் கும்பிட்றதா சொல்லுவோம். ஆனால் கடவுளை கும்பிட்றங்கிறது, கருப்பசாமி நம்ம கடவுள்னு சொல்ல மாட்டோம், அதாவது பேச்சு வழக்கில் சொல்ல மாட்டோம். இவங்க கடவுளை சாமி கும்பிட்றங்கிறதே எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் மற்ற மதத்துக்கு போகாமல் இதை மதத்துக்கான கான்சென்ட்ரேஷன் இதுக்குள்ளார போச்சு. இப்போ நீங்கள் போச்சுன்னு சொல்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு ஒரு தேடுதல் இருக்கும். அப்போ குரானா பைபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும். இப்போ பைபிள் இல்லாதது நீங்கள் குரானில் என்ன உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு? ஏன்னா அந்த கடவுளுங்கிற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரிஞ்சிருக்கு. பட் அதை தேடி நீங்க ஒரு பயணிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்க பைபிளையும் கம்பேர் பண்ணியிருப்பீங்க, குரானையும் கம்பேர் பண்ணியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நடந்த விஷயங்கள் என்ன, நீங்க எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க? பைபிள்ல அதான் இது ரெண்டுத்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணையில பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் காட் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பைபிளில் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ், அந்த கன்ஃபியூஷன்ஸ் மூலியமாக தான் நம்ம வந்தோம். ஆனால் அதே இதில் பார்த்தோம்னா இங்கே கடவுளுக்கு ஒரு டெஃபனிஷனே இருக்குது. குரானில் பார்த்தோம்னா கடவுளுக்கு ஒரு டெஃபனிஷன் இருக்குது. இறைவன் ஒருவனே, அவன் யாருக்கு அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாதது பைபிளில் இல்லை. ஸோ அது ஒரு ஸ்பெஷலாக இருந்தது. ஸ்பெஷலாக இருக்கும்போது உள்ளார நோக்கி படிக்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் திங்காக இருந்தது. நம்ம அதை நோக்கி படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நம்ம பைபிளில் இருக்க முரண்பாடு எல்லாமே பார்த்தோம். அதாவது பைபிளில் இருக்க முரண்பாடு முதல்லையும் பார்த்துட்டு தான் உள்ளார வந்தோம். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தோம். அந்த மரியம் குழந்தை இயேசுவை பெற்றெடுக்கும் போது அதுக்கு ஒரு அதிகாரமே இருக்குது பைபிள் குரானில். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இதுக்கும் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பைபிளை இன்னைய வரைய நம்ம டைமுக்காக நம்ம மாற்றிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ கூட நம்ம ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே உடைய நாமம் வச்சிக்கப்படுவதாக முன்னே சித்தம் வருக, அந்த மாதிரி நமக்கு ஒரு ஸ்லோகன் இருக்கு இல்லையா, அது விண்ணுலகத்தில் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி குரானில் இன்ன வரைய ஒரு வசனம் கூட மாற்றலை. ஸோ அது இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட். மாறாமல் ஒன்று இருக்குங்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுவே ரொம்ப பிடிச்ச விஷயம். நீங்க சொல்லும்போது பைபிள்ல டிஃபரெண்ட் கேட்டீங்களா, அப்போ அந்த டிஃபரெண்ட் வச்சுன்னா நீங்க உங்களுடைய ஃபாதர்ஸ்ட போய் அந்த டவுட்ஸ் கேட்டிருக்கலாம்ல, அப்பயே நீங்க குரான் எடுக்கணும்னு ஒரு கேள்விங்க வருது இல்ல? அதுதான் நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கான ரீசனே. ஏன்னா நம்ம சொல்லும்போது நம்மளோட எக்ஸ்பர்ட் ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். முதல் கேள்வி என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கடவுளோட நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடுச்சு. 11th நான் உறுதி பூசுதல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது உறுதி பூசுதல் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் எடுத்தேன். புது நன்மை கூட எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியும், அந்த நன்மை கொடுக்கறதுக்காக எடுக்கிறோங்கிறது எனக்கு நல்லா. ஆமாம், நமக்கு கடமை இருக்கும் இல்லையா, ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி பூசுதல், திருமணம், அதுக்கப்புறம் இறப்புக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், எனக்கு மறந்துருச்சு, இதெல்லாம் இருக்கும்.
அப்போ உறுதி பூசல் எடுக்கிறது எனக்கு எதுக்குன்னே தெரியல. அந்த ஒரு தெளிவு கூட இல்லாம தான் நான் உறுதி பூசல் அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிட்டோம், உறுதி பூசல் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் முடிச்சாதான் நம்ம திருமணம் பண்ண முடியும். கரெக்ட். இல்லைனாலும் முன்னாடி நாள் கொடுத்து திருமணம் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி கான்செப்ட்ல போகும்போது அப்போ எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்போ கடவுள் நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி வழக்கமாக கேட்கறது தான், 10 கொலை பண்ணவங்களுக்கும் 100 கொலை பண்ணவங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன தண்டனை அப்படின்னா ஒரே தண்டனை தான். ஆனால் இதுக்கான ஒரே தண்டனைங்கிறது எந்த இடத்துல லாஜிக்காக இருக்கும்? அப்போ இது லாஜிக்காகவே மிஸ்டேக் இது. ஸோ அப்போ ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அப்போ நமக்கு கடவுள் நம்பிக்கை அது இந்த இதெல்லாம் ரொம்ப நாள் வந்து நம்ம கேள்வி கேட்டு ஒவ்வொருத்தங்களா கேட்டு அவங்க சொன்ன பதில் இது. அப்படி ஒரு பதில் தான் வந்து நம்ம அப்போ ஒரு சூப்பர் பவர் இருக்குது, அந்த பவரை நம்ம நம்பணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து என்னென்னா, அப்போ நம்ம கடவுள் இருக்காரு நம்புகிறோம். அப்போ நம்ம வந்து கடவுள் இருக்காரு நம்புகிறோம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஆஃபீஸில் வந்து 2 பேர் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சீனியர், அவங்க ஜூனியர்ஸ். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீசஸ் வந்து ப்ராஃபட் தான், தூதர் தான், அவர் வந்து கடவுள் கிடையாது அப்படின்னு சொன்னால், கடவுள் கிடையாதா அப்படிங்கிறது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. நமக்கு அதுவே அந்த மாதிரி ஐ ஓப்பனர்லாம் கிடையாது. நம்ம ஏன்னா முழுமையாக பைபிளை மட்டும் தான் பார்த்துருக்கோம், முழுமையாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அதனால நான் போய் வந்து இது மாதிரி ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஃபாதர் பேர் சொல்ல விரும்பலை, சிஸ்டர் பேரும் சொல்ல விரும்பலை, அவங்கள்ட்ட போய் கேட்குறேன். கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ஒரு வசனத்தை எடுத்து வைக்கிறாங்க. யோவானில் 10வது அதிகாரம் 30வது வசனம். அதில் அந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நானும் ஜீசஸ் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லும்போது அவர் வந்து நான் கடவுளோட சன்னு தான், கடவுளோட சன்னு 2 பேருமே ஒன்று தான், ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது கரெக்டு தானே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒன்றாய் இருக்கிறோம்னு சொல்லும்போது அப்போ நீ ஏற்றுக்கு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு வேறு சாய்ஸ் இல்லை. நான் மறுபடியும் போய் இந்த மாதிரி ஒன்றாக இருக்கும் வந்து பைபிளில் எவிடன்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதனால் இதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்களுக்கும் அவங்களுக்கு விஷயம் புரியும். ஆனால் நமக்கு என்ன விதத்தில் நமக்கு சொல்லணுங்கிறது புரியாது. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாது இல்லையா. சரி ஓகே நான் கேட்டுட்டு வரேன்னு அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தாங்க. நீங்கள் பைபிளில் வந்து இன்னொரு வசனத்தை படிக்க சொல்கிறாங்க. இந்த வசனம் பாருங்க, பைபிள் நான் எங்கேயுமே குரான் டச் பண்ணவே இல்லை. குரான் அதுதான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைர்டு. குரானை டச் பண்ணி இது கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட யோசிக்க மாட்டோம். என்னன்னா அவங்க நம்ம புக்கு எடுத்துட்டு வந்து இன்னொரு வசனம் காட்டுறாங்க. என்ன வசனம் அப்படின்னா, சங்கீதத்தில் 22வது அதிகாரம் 1வது வசனம். இதுவும் 2 வசனமும் பைபிளில் 2 டைம் வருது. சங்கீதத்தில் 2வது அதிகாரம் 1வது வசனம். அதே மாதிரி மத்தேயுல வந்து 27வது அதிகாரம் 46வது வசனம். 2 வசனம்னா என்ன வசனம் சொல்லுதுன்னா, இயேசு சிலுவையில் அறைந்த தருவாயில் கரெக்டாக 9 மணின்னு நினைக்கிறேன், 9 மணின்னு அதுலேயே எழுதியிருக்கு. இதில் எழுதியிருக்கோம், மத்தேயுல எழுதியிருக்கோம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். முதல்ல வசனத்தை எடுத்துப்போம், யோவான் வசனத்தை எடுத்துப்போம். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். இங்கே என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர். இதுக்கும் ஏதாவது ஒத்து போகுதா? நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோங்கும் போது இப்போ இவர் கஷ்டப்படுறது, அவருக்கு உள்ள இருக்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் அவருக்கு உடனே தெரியணும். அவர் ஏன் வாய் விட்டு கேட்குறாரு? இந்த வசனம், இந்த என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டுங்கிற வசனம் 2 டைம் இருக்குது பைபிளில். சங்கீதம் 22வது அதிகாரம் 1வது வசனத்துலேயும் இருக்குது. அதே மாதிரி மத்தேயுல 27வது அதிகாரம் 46வது வசனத்துலேயும் இருக்குது. 2 டைம் ஒரே வேர்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து நான் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஸ் இருக்குது. கான்ட்ரடிக்ட் இருக்கும்போது அப்போ நம்ம சொல்கிறது, நம்ம பண்ணுறது ஏதோ ஒரு விதத்தில் தப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்படி வந்து கும்பிடும்போது அந்த சிலையை பார்த்தாலே நமக்கு வந்து பயபக்தியா வரும், எல்லாமே இருக்கும். அதுவே நம்ம இஸ்லாத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எந்த சப்தம் தான் நல்லா பார்த்துட்டு இருக்கான், இறைவன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு முன்னாடி வரை அந்த சிலைக்கு முன்னாடி மட்டும்தான் ஒபீடியண்டாக இருந்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து எந்த தப்பு செஞ்சாலும், ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும், தப்பு செய்கிறவங்க பார்த்தாலும் இறைவன் பார்த்துட்டு நம்மளை கண்காணிச்சு ஏதோ ஒரு பவர் இருக்கு. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இன்சிடென்ட் மூலியமாக தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த இந்த வசனம்லாம் எனக்கு இன்னைக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான காரணமே அந்த வசனம் தான். அந்த என்ன சொல்றது, ஐ ஓப்பனர் அந்த அதுதான். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஏன் பிதா சுதன் பரிசுத்தாவின்னு சொல்றீங்க? தந்தை மகன் தூயாவின் 2 பேரும் ஒருத்தவங்கன்னு வசனத்துல இருக்கு. பிதா சுதன் ஏன் பிரிக்கிறீங்க? ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப பிதா சுதனை ஏன் பிரிக்கிறீங்க? பிரிக்க கூடாது இல்ல? ஏன் பிதாவை ஃபர்ஸ்ட் சொல்றீங்க?
பிதாவுக்கு ஏன் இங்கே கை வைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நமக்கு தெரியல. ஆனால் இஸ்லாத்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இறைவனை வந்து நம்ம வழிபடும் போது நம்ம இப்படி கை கட்டுறோம், இப்படி கட்டுறோம் எல்லாம் ஓகே. ஆனா நமக்கு வந்து இது தொழுகிறோங்கிற நினைப்பு எப்போ வரும், தொழுகிறோங்கிற எல்லா ஃபீலிங்ஸும் ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த சிரம் பணிதல், அதாவது சஜிதா வந்து நம்ம தலையை கீழே வைக்கும் போதுதான் நம்ம முழுமையா வந்து நம்ம இறைவனிட்டு நம்மளை ஒப்படைக்கிறோங்கிற ஒரு ஃபீலிங்ஸே அந்த டைம்ல தான் வரும். அப்போ ஏதோ ஒரு விதத்துல இறைவன் இன்னும் வந்து எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு இது சயின்டிஃபிக்காவும் இதுக்கு இருக்கு. அதுக்கு ஒரு நான் வீடியோ பேசியிருந்தேன், ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இந்த இடத்துக்கான வீடியோவும் பேசியிருந்தேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சயின்ஸ்ல. ஓகே, இப்போ இவ்வளவு தூரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு அடுத்துதான் ஒரு பெரிய பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கண்டிப்பா. வந்து கிறிஸ்தவத்துல இருந்து நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறீங்க. ஏத்துக்கிறப்ப பொதுவா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுல வந்து கண்டிப்பா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க ஏதாவது பிரச்சனையை ஃபேஸ் பண்ணீங்களா? அதை எப்படி சமாளிச்சீங்க? இல்ல, பிரச்சனை ஃபேஸ் பண்ற, அதாவது எனக்கு பிரச்சனை வந்து நான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை வீட்டுக்கு சொல்ற இடத்துலலாம் இல்லை. அதாவது நமக்கு ஒரு இன்கம் இல்லாம வீட்டுல ஒரு சொல்றது வந்து சரியான முறையில் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இது மாதிரி வந்து என்னோட தம்பி வந்து நம்ம ட்ரெஸ்ல வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு இல்னஸ் இருக்கு. அந்த இல்னஸ் வந்து இஸ்லாத்துல அதுக்கு தீர்வு இருக்குங்கிறத நான் மனப்பூர்வமா நம்புவேன். ஓகே, அவனுக்கு அந்த தீர்வு இருக்குங்கிறது எனக்கு உண்மையா தெரியும். ஏன்னா வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஒரு இல்னஸ் அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ல சொன்னதுக்கு வந்து அவனை நம்ம இங்கே தங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வைக்கும்போது அவங்க வந்து எங்கள் அம்மா உள்ளார வராங்க, நம்ம ட்ரஸ்ட்டுக்கு உள்ளார வராங்க. அப்போதான் வந்து சொல்கிறாங்க. அப்போதான் வந்து நான் சொல்கிறேன், இது மாதிரி வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு கூட அம்மா கூட வந்து டக்குன்னு ரயான்னு கூப்பிட்டாங்க. சரிப்பா அம்மாவுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாங்க. அப்புறம் சொல்லும்போது வந்து என் அம்மா வந்து ஒன்றும் சொல்லலை. நம்ம சம்பாதிக்க போகிற இடத்துல இருக்கும்போது ஒன்றும் சொல்லலை. அப்படியே வந்து உங்கள் கூட இருக்காங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்போது நான் வெளிப்படையாகவே வந்து நான் மைக்கில் தான் சொன்னேன். என்னோட பழைய பேர் ஃபிலிப்பு, முது பேர் வந்து முகமது ரயானு, நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, இது மாதிரி வந்து ஃபிலிப் வந்து அல்லாஹ் கோயிலுக்கு போகிறான் அப்படின்றதெல்லாம் எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எதுவும் எடுத்துக்கல. அப்புறம் நம்ம ட்ரெஸ்லையும் கேட்டாங்க, படைச்சவனை வணங்குறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டதுக்கு அம்மாவுக்கு அவ்வளோ படிப்பறிவு இல்லாதனால அந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியலை. களிமா ஓரளவு எதிர்ப்பு இல்லை, ஆனால் வந்து அதாவது நம்ம சாமி தான் நமக்கு வந்து பெரிய சாமி, ஒரு விட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திருமண விஷயமா பேசினோம். அதுக்கப்புறம் அம்மா அப்பா 2 பேரும் வந்தாங்க, இங்கே மைக்கில் வச்சு எல்லாமே சொல்லணும். எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட என்னை பொறுத்தளவு வந்து என்னன்னா, நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டோம். எனக்கு இஸ்லாம் கிடைச்சதுனால நம்ம அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குங்கிறது இறைவன் ஒருவனைங்கிறது எடுத்து சொல்லிட்டோம். மற்றபடி பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் என் லைஃப்ல ஃபேஸ் பண்ணல, எல்லாரும் ஃபேஸ் பண்ண அளவுக்கு. ஏன்னா எங்க அம்மாவோட தன்மை எப்படி, எங்க அப்பாவோட தன்மை எப்படி, ஸோ அந்த கஷ்டத்தை எல்லாம் எனக்கு கொடுக்கல. சோதனை அப்படியே எளிமையா முடிஞ்சிருச்சு. ரிலேட்டிவ் சைட்ல போனப்போ அவங்க வந்து அது பொண்ணு வந்து உனக்கு நான் வந்து பொண்ணு வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன். இப்போ கல்யாணம் ஆக போகுது அல்ஹம்துலில்லாஹ். அப்போ வந்து நான் வந்து சொல்லும்போது ரிலேட்டிவ் சைட்லேருந்து வந்தும்போது நீ வந்து கிறிஸ்டியானிட்டியாக மாற்றிருக்கணும், நம்ம ரிலீஜியன் தான் பெரிய ரிலீஜியன் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அவங்களுக்கு நீங்கள் ஒரு பதில் கொடுத்துருப்பீங்கல்ல, கொடுத்தீங்களா? கொடுத்தேன். என்ன பதில் கொடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு நேரம் வந்துச்சு. எந்த ரிலீஜியன் வந்து கரெக்டான ரிலீஜியன் வந்துச்சு. நான் அப்போதான் வந்து இது கரெக்டு அப்படிங்கிறத நான் முடிவெடுத்தேன். இது வந்து கரெக்டான முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்ததுங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து என்ன புரியுது அப்படின்னா, நான் மாமா தான் எல்லாம் பண்ணாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்பவும் சொல்றேன் இறைவன் ஒருத்தன் தான், ஆனா கண்டிப்பா இது கடவுள் ஒருத்தன் தான். ஆனா அதுக்காக நீ அங்க போறத ஒத்துக்க முடியாது. அவரால் இறைவன் ஒருத்தன் ஏத்துக்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா வந்து இதுதான் சரியான சிலைங்கிறது வந்து தவறான முடிவுங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத எல்லாமே டைம் போக போக தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்கள மனசு யோசிக்கிற அளவுக்கு விட்டுட்டு ஏன் போனோங்கிற மாதிரி யோசிக்கும். கண்டிப்பா வந்து இப்போ பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இஸ்லாத்துக்கு வந்த அப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். எப்படி இந்த லைஃப் ஸ்டைலை பாக்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது? என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா? டிஃபரன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி வந்து எப்படின்னா கிறிஸ்டியனாக இருக்கிற வரை எப்படின்னா, நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா நம்ம எழுத போகிறோம்னா நான் அன்னைக்கு மட்டும் ஈவினிங் மாஸ் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸாம் எழுதுனா எனக்கு ஒரு திருப்தி.
மற்றதை வந்து கடவுள் மேலே இருக்க பார்த்துமா, மேலே இருக்கவன் பார்த்துமா, அப்போ கூட ஜீசஸ் மேலே இருக்கவன் பார்த்துப்பான்றது நமக்கு சுத்தமாகவே தோணாது. மேலே இருக்கவன் பார்த்துப்பான்னு தான் சொல்லுவோம் போது நம்ம வந்து ஜீசஸ் பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அந்த நினைப்பு வந்ததில்லை. அந்த மாதிரி போகிறது உண்டு. ஆனால் வந்து நான் இப்போ வந்து இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் ஆயிருக்குன்னு நினச்சது என்னன்னா, எனக்கு வந்து ஒரு தேவை இருக்குது. எனக்கு ஒரு தேவை இருக்குது. எல்லாருக்கும் மனசில் வாழ்க்கையில் ஒரு தேவை இருக்கும். அந்த தேவையை வாழ்க்கையில் 5 டைம் கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு 6 நாளைக்கு 5 டைம் கேட்குற வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கான். 5 டைம் கேட்டால் சில ஒரு இது கூட இருக்கும்ல, யூனிவர்ஸ் வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு 5 டைம் கேட்டுட்டு இருக்கா. நான் இதுவரை கேட்டது எல்லாமே நடந்துச்சு. உங்களை எல்லா விஷயங்களுமே, ஒரு விஷயம் கூட கொஞ்சம் டிலே பண்ணலாம். எல்லாம் ஒரு விஷயமும் கொஞ்சம் டிலே பண்ணலாம். அந்த டிலே வந்து அப்போ புரியலை. எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ள எல்லாமே கரெக்டாக புரிஞ்சிருச்சு. எல்லாமே எனக்கு காரணம் என்னன்னா, நான் வாயை விட்டு கேட்டு 5 டைம் கேட்டு எனக்கு தொழுகிறதுக்கு வந்து எதனால் ஒரு தொழுகை மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதோ ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு சூழ்நிலை மிஸ் ஆகும். அப்போ எனக்கு ஒன்று என்ன, எல்லாம் என்கிட்ட என்ன சொல்கிறது, ஒரு டைம் கேட்குற வாய்ப்பு நான் வந்து இழந்துட்டேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்ஸ் வருமே ஒழிய மற்றபடி வந்து அது வந்து எனக்கு ஒரு பெரிய செகுலாக இருக்காது. நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டது தான், அவங்க 5 வேளை தொழுவாங்கடா, நீ எப்படா தொழுவா, நீ ஒரு ஞாயிற்றுக்கிழமையே கோயிலுக்கு போக மாட்டேன், நீ எப்படா வந்து பண்ணுவ அப்படிங்கிறப்போ உள்ளார வந்ததுக்கு அப்புறம் தான் அது மகத்துவம் வந்துருது. ஆமா, இறைவனோட பயம் வரும்போது நம்ம எதுவுமே என்னோட ஆசை வந்து நம்ம நினைக்கிறதுல நடக்குது பாத்தீங்களா எல்லாமே. அப்போதான் தெரியுது நம்ம யாருக்கிட்ட கேட்கிறோமோ அந்த கரெக்டான ஆளுகிட்ட கேட்கிறோம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சரியான ஆள்கிட்ட போயிட்டாலும் கீழே ஆகும். அப்போ நம்ம கரெக்டான ஆள்கிட்ட கேட்கறதுனால தான் நமக்கு எல்லா நான் சிஏ பாஸ் பண்ணும்போது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணேன். அப்போ நம்ம சரியான ஆள்கிட்ட கேட்குறப்ப தான் அது கரெக்டான இருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்குன்னா அது இந்த டைமில் தான் எனக்கு கிடைச்சதுங்கிறத நான் எப்போவுமே சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து என்னென்னா இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கஷ்டமான கேள்வினே வச்சுக்கோங்க. பொதுவாக வந்து நீங்கள் கிறிஸ்தவத்தில் இருக்கும்போது இஸ்லாத்தை பார்த்த பார்வை இருக்கும், பல குற்றச்சாட்டுகள் எல்லாம் அங்கிருந்து இருக்கும்போது நமக்கு இங்க தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க முழுமையா ஒரு முஸ்லீமா இருக்கும்போது இன்னைக்கு இந்த அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், நான் வந்து இதுதான் சொல்லல, அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்ல நீங்க வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி பாக்குறீங்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம்? ஓகே, அந்த குற்றச்சாட்டு எனக்குமே மனசுல வந்து ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அதான் நான் வந்து நீங்க இப்போ பேசும்போது கூட சொன்னேன் இல்லையா, அந்த சுன்னத் பண்ணும்போது எனக்கு வந்து, ஏன்னா நம்ம யாரை நம்பியும் வரல, வெறுமை ஒரு இறைவனை நம்பி வந்திருக்கோம், களிமா சொல்லிட்டோம், இப்போ ஹாஸ்பிட்டலில் சுனத் பண்ணுறாங்க, எனக்கு மைக்கோசி போட்டு கிட்னி, ஏன்னா அந்த மாதிரி அப்படிதான் எனக்கு இன்டென்ஷனே இருக்கு. ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது அறுத்துருவாங்க, அந்த மாதிரியே தான் நமக்கு வந்து ஒரு ஃபீலிங்ஸ்லேயே இருந்தது. அந்த மாதிரி இருந்தது. அது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த நினைப்பு இருந்தது. ஏன்னா ஒரு ஆனதுல இருந்து ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே வந்து முழுமையா களிமா சொல்லிட்டு இறைவன் ஒருவனை எடுத்துக்கிட்டோம். ஆனால் வந்து இப்போ ஒரு ப்ராப்பராக ஒரு 5 வேளை தொழுகிற வாய்ப்பு அப்போ அமையலை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது தான் சுன்னத்தும் எனக்கு அதோட பெனிஃபிட்டு, அது எப்படி என்ன பண்ணணும், எது பண்ணணும், எதனால் அதை பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுக்கு இறைவன் சொல்கிறான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்டென்ஷன் வந்துச்சு. ஆனால் ஆசைப்பட்டு தான் பண்ணிட்டேன். அப்படிங்கிறப்போ அந்த டைமில் எனக்கு அப்பயே ஒரு பயம் இருந்தது. ஆனால் காலங்கள் போக போக நம்ம இங்கே ட்ரெஸ்ஸில் இருக்க நம்ம இங்கே எவ்வளோ பேரை பார்க்குறோம், மக்களோட பழக என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து இந்த தீவிரவாதிங்கிறது ஒரு கான்செப்ட், முஸ்லீம் வந்து முஸ்லீம்னாலே தீவிரவாதிங்கிற முதல் வார்த்தை சொல்ல வேண்டியதாக தான் இருக்கு. அந்த தீவிரவாதிங்கிறத வந்து முஸ்லீம்ங்கிற முறையில் அடையாளப்படுத்துறது தப்பு, அது உண்மையாலுமே தப்பு. எனக்கு வந்து ரொம்ப இதில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுளை உணர்ந்துட்டேன். அதுதான் சொல்லணும். கடவுளை உணர்ந்ததுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்போவும் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம தப்பு பண்ணுறோன்னா இறைவன் தண்டிப்பான் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட் வார்த்தையால் இல்லை, உண்மையாகவே புரியுது எனக்கு. இறைவன் வந்து தண்டிப்பாங்கிறது அவனோட தண்டனை எப்படி இருக்கும் எல்லாமே வந்து எனக்கு உணர முடியுது. இறந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து உண்மை நம்ம பாவங்கள் எல்லாமே செஞ்சுருப்போம், களிமா சொல்லிட்டோம், மன்னிச்சிருவான் அப்படிங்கிறது நம்ம ஓகே. பட் இருந்தாலுமே எனக்கு இன்னும் அந்த பயம் விட்டு போகல. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு பொறாமையோ, சின்ன பொறாமையோ கூட இருக்கலாம், சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு திறமை இறைவன் தான் நம்மளை பாதுகாக்கணும். அது அந்த இறைவனை உணர்ந்ததை நான் ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். நம்ம ஃபாதரே மன்னிச்சுட்டாருன்னு நினைக்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கும். பாவமணிப்பு கேட்கணும் இல்லையா, பாவமணிப்பு கேட்கும்போது நம்ம ஃபாதரே மன்னிச்சுட்டா வந்து ஆமாம், ஏன்னா ஃபாதரே நம்ம கடவுளாக தானே பார்க்குறோம், காலை தொட்டு கும்பிடுறோம், சோஸ்திரம் மதர் சொல்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். நம்ம ஃபாதரே கடவுளாக பார்க்கும்போது அது வந்து உண்மை
பெரிய விஷயம் பெரிய விஷயம். சிலையை பார்க்கறத விட ஃபாதரே நம்ம கடவுளா பார்க்கும்போது அது கேட்கறதுக்கான சூழ்நிலை. என்னை பொறுத்தளவு வந்து நான் ஒரு இது சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ரொம்பலாம் வேணாம். நான் சொன்ன மாதிரி எனக்கு எப்படி இந்த 2 வசனத்திலேயே ஒரு தெளிவு கிடைச்சது, பிதா வேற சுதன் வேற பரிசுத்த ஆவி வேறங்கிறது ஒரு தெளிவு கிடைச்சதோ, அதே மாதிரி ஒரே ஒரு அந்த 2 வசனம் தான் நான் சொல்லுவேன். இப்போ எனக்கு கிடைச்சது அந்த 2 வசனத்தை நான் முன்னாடி எடுத்து வைப்பேன். நீங்க ஒன்றா இருக்கிறோம்னு சொல்றீங்க, சன் ஆஃப் காட் சொல்றீங்க, காடுன்னு சொல்றீங்க. கடவுள்னு அவர் எந்த விதத்துலையும் பைபிள்ல சொல்லவே இல்லை. நான் இந்த ஒன்றா இருக்கிறோங்கிற இந்த சில பல வசனங்களை வச்சு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. அந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் வந்து கான்ட்ராடிக்டா இருக்கும்போது எப்படி அந்த புஸ்தகத்தை வந்து நம்ம உண்மைன்னு நம்ப முடியும்? ஒண்ணுக்கு முரண்படும் போது அந்த புக்கை நம்ம நம்ப முடியாது இல்லையா? எக்ஸ்ட்ரீமாலாம் போகல. இது தப்பு, இது கரெக்டுன்னு இருக்கு. இந்த 2 வசனத்தை தான், யோவான் 10:30 வசனம், மத்தேயு 20:46, சங்கீதம் 22:1, இந்த 3 வசனத்தை மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா கூட நமக்கு வந்து அவங்க 2 பேரும் வேறங்கிறது தெரியுது. வேறங்கிறது தெரியும் போது அதான் அவரோட தேவையை அவரே பூர்த்தி பண்ண முடியலன்ற போது அவரை கடவுள். ஆனால் உண்மையாக நம்ம மதிக்கிறோம். இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஜீசஸ் வந்து ரொம்ப மதிக்கிறோம். பொறுமையினோட கடலா தான் நம்ம அவரை பாக்குறோம். அவரை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும் தான் நீங்க வந்து உடனே வந்து ஏத்துக்கிட்டா முஸ்லீமா இருக்க முடியும். உடனே வந்து சொல்றது வந்து ஜீசஸ் மாதிரி யாராவது வந்து அவர்கிட்ட சொல்றேன் வந்து நான் சொல்றேன் ஜீசஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், யோவான் தான் ப்ராஃபிட், மோசே தான் ப்ராஃபிட் அப்படின்றாரு அவர். நான் உடனே சொல்லிட்டேன், நீங்க இதுதான் 2 தான் ப்ராஃபிட்னு சொல்றீங்க. மோசே வந்து கடலையே 2ஆ பிளந்தாரு. எலியாவும் ஒரு ப்ராஃபிட். அவர் வந்து பாத்தீங்கன்னா இறந்தவங்களை வந்து உயிர்ப்பித்தாரு. இந்த மாதிரி அற்புதங்கள் தான் ஜீசஸும் ஈக்குவலா பண்ணாரு. அப்புறம் ஏன் வந்து இந்த அற்புதங்களை வந்து பண்ணாருங்கிறதுக்காக நிறைய வித்தியாசமா பண்ணாருன்னு சொல்றதுக்காக ஜீசஸ் நம்ம கடவுள் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எலியாவும் சொல்லணும், அப்படி பார்த்தா மோசேவும் சொல்லணும். ஆனா நம்ம அவங்களெல்லாம் சொல்லலையே. ஓகே, பல்வேறு கேள்விக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பல விஷயங்களை நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் இது போல இன்னொரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.